காதல் திருமணம், 3 வயதில் ஆண் குழந்தை என மகிழ்ச்சியாக இருந்த குடும்பம் திருமணத்தை மீறிய உறவால் சிதைந்து இருக்கிறது. கணவன் மனைவி செல்ஃபி வீடியோ வெளியிட்டு தற்கொலையும் செய்து கொண்டுள்ளனர். 3 வயது குழந்தையின் நிலை என்ன? பிரியா மோகனை நம்பிச் சென்ற என்னை அவர் ஏமாற்றிவிட்டார். மோகனால் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் அவமானம் ஏற்பட்டதால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு வந்திருக்கிறோம். இனிமேலாவது போலீசார் மோகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பானு பூர்ணிமா அந்த வீடியோவில் கூறியிருக்கிறார். 15 days బ్యాక్ నన్ను బలవంతంగా తను తీసుకొని వెళ్ళిపోయాడు. నాకు ఇదంతా మోసం చేసి నేను బయటకు వచ్చేసి మా హస్బెండ్ ఫోన్ చేసి పిలిపించి పోలీస్ స్టేషన్కి దేవనల్ పోలీస్ స్టేషన్కి కంప్లైంట్ ఇచ్చాము. కానీ దేవనల్ పోలీసులు ఎవరు మమ్మల్ని పట్టించుకోలేదు. మాకు న్యాయం జరగలేదు. వాళ్ళకి బాగానే తిరుగుతున్నాం. మేమిద్దరం కలిసి బతకలేక కలిసి చచ్చిపోతున్నాము. దేవనల్ పోలీస్ స్టేషన్ మాకు న్యాయం జరగాలి. கேவலம் மோகன் கட்டாரின் மாத்திரம் இச்செய்யாது. சுதாகர் பானு பூர்ணிமா தம்பதி கைப்பட எழுதிய கடிதத்தையும் போலீசார் கைப்பற்றி இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மோகனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காதல் திருமணம், 3 வயதில் ஆண் குழந்தை என மகிழ்ச்சியாக இருந்த ஒரு குடும்பம் திருமணத்தை மீறிய உறவால் சிதைந்துவிட்டது.